ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்கு செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ப்ரானோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. 1 கிலோ எடை போட்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர்றப்ப 1/2 கிலோ தாங்க இருந்துச்சு. எங்கள் ஊரில் ப்ரான் 600 கொடுக்குறாங்க 1 கிலோ. கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறணுங்க. பச்சை மிளகாயும் 2ஆ கீறி எடுத்துக்கிறலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 10 வெள்ளைப்பூடையும் தோல் நீக்கிட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ப்ரானை மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ப்ரான் தொக்கு செய்ய தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மரச்செக்கு வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேங்க. தாளிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு 2ஆ கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக. இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கியிருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனேயுமே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாங்க. ஹோட்டலில் வாங்கினோம் அப்படின்னா வெறும் 4 பீஸ் ப்ரான் போட்டுட்டு கொஞ்சமாக கிரேவி ஊற்றி கொடுப்பாங்க. அது ஒரு நேரத்துக்கு 2 பேருக்கு கூட பத்தாதுங்க. அந்த கிரேவி 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இப்போ நான் சொல்கிற அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நேரத்துக்கு ப்ரான் தொக்கு வருங்க. அதுவும் நம்மளோட கைப்பட செய்கிறப்ப ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்சியில் ஒரு அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க, அந்த ஜூஸையும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாங்க. எல்லாத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. தக்காளி ஜூஸில் தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் தான் எல்லா மசாலாஸுமே அளவுகள் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சாதா மிளகாத்தூள் தான், காஷ்மீரி மிளகாத்தூள் அப்படி இல்லைங்க, சாதா மிளகாத்தூள் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. இப்போ வரைக்குமே நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. மசாலாஸ் நல்லா ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா மசாலா நல்லாவே பிடிச்சிருச்சுங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மிளகையும் சீரகத்தையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேங்க. அதில் ஒரு ஸ்பூன் நான் மிளகு சீரகத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகு சீரகத்தூள் இந்த கிரேவிக்கு இன்னுமே அதிகமான சுவையை கொடுக்குங்க. இப்போ ப்ரான் தொக்குக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளோட ப்ரானை இதில் சேர்த்துக்கிறலாங்க. ப்ரானை ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நாங்கள் வாங்குகிற கடையில் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நான் க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு இல்லைங்க. இருந்தாலும் ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கிறேங்க.
அப்பனா தான் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதனால தான். இப்ப ப்ரான்ல வந்து நல்லா மசாலாஸ் பிடிக்கிற மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. இதுவரைக்குமே நான் தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லங்க. ப்ரான் குக் ஆகுறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் தாங்க ஆகும். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ப்ரான் போட்டதுலேருந்து ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து உங்களோட கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. அதனால நீங்க கம்மியாவே தண்ணி ஊத்திக்கிறலாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. ஒரு 7 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லி தூவிக்கிறேங்க. நம்மளோட ப்ரான் தொக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேங்க. ஹோட்டலை விட நம்ம வீட்ல செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ப்ரான் வந்து பாருங்க எந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு. இவ்வளோதாங்க 7 மினிட்ஸ்ல வந்து உங்க ப்ரான் தொக்கு ரெடி ஆயிருங்க. ப்ரான் தொக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயிலுக்கு ஆடி ஆஃபர் போட்டிருக்குங்க. 2 250 ml ஹேர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்காக கொடுக்க போகிறோங்க. இந்த ஆஃபர் ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. ஃப்ரெஷ் பேட்ச் ஆயில் வந்து ரெடி ஆயிருக்குங்க ஆஃபருக்காக. சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேர் ஆயில் முடி வளர்ச்சிக்கு தேவையான 32 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கிட்டத்தட்ட நம்மளோட ஹேர் ஆயில் ரெடியாகி வர்றதுக்கு 2 வாரம் எடுத்துக்கிறோங்க. அந்த அளவுக்கு ரொம்பவுமே பக்குவமாக நம்மளோட ஹேர் ஆயில் ரெடியாகி வருதுங்க. நம்மளோட ஹேர் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் நமக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. ஒரு வாரத்திலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிடுது சிஸ்டர், பேபி ஹேர்ஸ் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு சிஸ்டர், அது போல் இளநரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நல்லாவே தெரியுது சிஸ்டர், பொடுகு தொல்லை சுத்தமாகவே இல்லை, முடி வந்து அடர்த்தியாக வளருது, பொடுகு தொல்லை சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்கங்க. மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் போட்ட 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கையில் கிடச்சிருங்க. நம்ம மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் நமக்கு குக்கிங் ஆயிலுக்கும் நிறைய நியூ கஸ்டமர்ஸும் வர்றாங்க, ரீஆர்டர் கஸ்டமரும் அதிகமாக வர்றாங்க. நம்ம எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நமக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பொருள் எல்லார்கிட்டேயுமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். எங்களோட ஹேர் ஆயிலும் சரி, எங்களோட குக்கிங் ஆயிலும் சரி, நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். நம்மளோட குக்கிங் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணவங்க குழம்போட டேஸ்ட்டும் சரி, எண்ணெயோட கன்சிஸ்டன்சியும் சரி சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இவங்க கூட நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. ஃபஸ்ட்டு 3 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஹேர் ஆயிலும் நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க. இப்போ வந்து மொத்தமாக 10 லிட்டர் 15 லிட்டர் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பல்க் ஆர்டராகவே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே, அதாவது அவங்க ரிலேஷன் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. தரமான பொருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதாங்க எங்களோட எண்ணம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.